காளைகளை காட்சிப்படுத்தும் பட்டியலில் இருந்து நீக்க கோரியும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள், வணிகர்கள் உட்பட தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டத்தை பிறப்பிக்க வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த சில நாட்களாக மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் இரவு பகலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், பெண்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பினர். இதேபோன்று மேலூர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி திருச்சி சாலையில் உள்ள கல்லறை தோட்டம் அருகே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக 20,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் 5வது நாளாக மாணவ மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வ.உ.சி. மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்களுடன் பொதுமக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் திரண்டு வந்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள் தொடர்ந்து இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாணியம்பாடி அடுத்துள்ள ஈச்சங்கால் கிராமத்தில் ஏராளமான கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் மொட்டையடித்துக் கொண்டு காளைகளுடன் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 5வது நாளாக கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரியத்தை அழிக்க துடிக்கும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. கிருஷ்ணகிரி அருகே எலத்தகிரி கிராமத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் பீட்டா அமைப்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். தடை செய், தடை செய், பீட்டாவை தடை செய், பீட்டாவை தடை செய், வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஏடிசி திடலில் ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் பெரும் திரளானோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சில இடங்களில் இளைஞர்கள் காளையுடன் பேரணியாக சென்று பீட்டா அமைப்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவ மாணவிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக ஏராளமான இஸ்லாமியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.